ஐயா, தேன்கனிக்கோட்டை ஒசூர்லேருந்து ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காருங்கய்யா. ஐயா, நான் சிறுவயது முதலே யாரிடமும் தேவையில்லாமல் பேச மாட்டேன். தேவை இருந்தால் மட்டுமே பேசுவேன். அதாவது வெட்டி பேச்சு, மற்றவர்களை கேலி பேசுவது, உறவினர்களுடன் கும்மாளம் அடிப்பது, ஊர்க்கதை பேசுவது போன்றவை எனக்கு அறவே வராது. இதனால் என்னை இவன் யாருடனும் பேசுவதில்லை என்று தவிர்க்கிறார்கள். இதனால் குற்ற உணர்ச்சி ஏற்படுகிறது. இதனால் செயலில் கவனம் செலுத்த முடியவில்லை. அவன் என்ன இப்படி சொல்லிட்டான், அப்படி சொல்லிட்டான், அதை பற்றியே சிந்தனை ஓடுது. இதேபோல் ஒருவருடன் சண்டை போட்டுவிட்டால் அவராக பேசும் வரை எத்தனை வருடங்கள் ஆனாலும் நான் பேசுவதில்லை. இந்த பிடிவாத குணத்தினால் எல்லோரும் என்னை விலக்குகிறார்கள். இந்த தேவையில்லாத பிடிவாத குணம் நீங்கி எல்லோருடனும் சேர்ந்து சகஜமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு யோசனை கூறுங்கள் ஐயா. நன்றி. அதாவது நீங்கள் என்ன அடையணுங்கிறது ரெண்டாவது. முதல்ல நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதோட நல்ல முழு ஈடுபாடோடு செய்யுங்க. நீங்கள் தயக்கத்தோடு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, வெற்றி பெறுமோ தோல்வி அடையுமோ, இது கிடைக்குமோ இது கிடைக்காதோன்னுட்டு சொல்லி எதிர்காலத்தை பற்றி நினைக்கிறது எல்லாத்தையும் விட்டுருங்க. அடுத்தவங்க என்னதோன்னு பண்ணிட்டதுனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுன்னு சொன்னால் அதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கிடுங்க. எதெல்லாம் முடிஞ்சு போச்சோ அதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கிடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுமோ அந்த பண்ணுற செயலில் நீங்கள் முழு ஈடுபாடோடு பண்ணுங்க. உங்களுக்கு பண்ணுறதுக்கு சரியாக தெரியலை, இதாக இருக்குதுன்னு சொன்னால் உங்கள்கிட்ட உதவிக்கு டோட்டல் மைண்டை கூப்பிட்டுக்கிடுங்க. டோட்டல் மைண்டோட உதவியோடு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள், இந்த கணத்தில் உங்களுக்கு என்ன செயல் இருக்கோ அந்த செயலை நல்லா பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஃப்யூச்சரை பற்றியெல்லாம் கற்பனை பண்ண எது பாஸ்ட்டை பற்றியெல்லாம் நினச்சி இது பண்ண நீங்கள் ப்ரெசண்ட்டில் உள்ள உங்களுடைய முக்கியத்துவம் இழந்து போயிடுவீங்க. அதனால் ப்ரெசண்ட்டு தான் இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது, உயிரோட்டம் உள்ளது. அதனால் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் நல்ல முறையில் கலந்துக்கிடுங்க. அதுதான் எல்லா விதமான வெற்றி வாய்ப்புகளையும் கொடுக்கும். எல்லாத்தையும் உங்களை நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் கூட தானாகவே நிகழும். நீங்கள் எதிர்பார்க்கணுன்னே அவசியம் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்காமலேயே நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நல்லதாக கிடைக்கும்.